வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிப்லா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1,22,175 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,513 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 1,517 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 852 வரையும் லோ வந்திருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 33.5% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 13.8% வந்து சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 24,664 கோடி வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 3,743 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 25,315 கோடி சேல்ஸ் பண்றாங்க. குரோத் பாத்தீங்கன்னா 48.1% வந்து ப்ராஃபிட் குரோத் இருக்கு. இந்த கம்பெனியோட சார்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2006ல இருந்து 2024 வரை நம்மள்ட்ட டேட்டா இருக்கு. இதுல 2006லலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 105 ரூ. 110 ரூ. 200 அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 2015க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பெரிய மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கு. 2015ல இருந்து பார்த்தீங்கன்னா 2021 வரையுமே அந்த ஒரு ரூ. 600 அந்த ரூ. 700 அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. 21க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல மூவ்மெண்ட் சொல்லலாம். கொரோனாக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கம்பெனிகள் பூராமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த கம்பெனி ஒரு நல்ல அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரூ. 579 அந்த ரேஞ்சில இருந்தது. இன்னைக்கு 1,400 மேல இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கம்பெனிங்கிறதுனால லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அதே மாதிரி கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். அதுல இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து மார்ச் 2012ல 7,000 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 13ல 8,200 கோடியும் வருஷத்துக்கு வருஷம் பாருங்க அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. 2020ல பாத்தீங்கன்னா 17,000 கோடியும், 21ல 19, கடைசியா 23ல பாத்தீங்கன்னா 22,753 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா 25,350 கோடி சேல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். 2012ல 1,144 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க. அந்த நெட் ப்ராஃபிட்டையும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த கம்பெனி. 2012ல 1,100 கோடியும், 2016ல 1,300 கோடியும், 2019ல 1,400 கோடியும், 2021ல பாத்தீங்கன்னா 2,389 கோடியும், 2023ல பாத்தீங்கன்னா 2,800 கோடியும். வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 1,000 கோடி 500 கோடிக்கு மேல அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா 3,743 கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம நம்ம போட்ட ரிட்டர்ன் வந்து பல மடங்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இதுக்கு இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதுல ரிசர்வ் பாரோயிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் பாத்தீங்கன்னா 24,644 கோடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா 961 கோடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடன் வச்சிருக்காங்க. கடனை விட பல மடங்கு ரிசர்வ் வச்சிருக்கனால இந்த கம்பெனிக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா 2017ல 37.48% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 1% கம்மி பண்ணியிருக்காங்க 2021 வரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3% கம்மி பண்ணி 33.48%ல வந்து இதுவரையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 25.73% வந்து பெரிய லெவல்ல ஹோல்டு பண்றாங்க எஃப்ஐஐ. அதே மாதிரி டிஐஐயும் பாத்தீங்கன்னா 24% ஹோல்டு பண்றாங்க. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 0.21% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 16.53% ஹோல்டு பண்றாங்க. இதுல எஃப்ஐஐயும் எஃப்ஐஐ டிஐ பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இந்த கம்பெனி வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த கம்பெனிகளை தான் இன்வெஸ்ட் பண்ணி எஃப்ஐஐயும் சரி டிஐயும் சரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு பென்னி ஸ்டாக் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் நல்ல ஒரு கம்பெனியை ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த எஃப்ஐஐயும் சரி டிஐயும் சரி இந்த கம்பெனி அதிகமா வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சிப்லா இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலே இந்த சரி வேர்ல்டுல பல கண்ட்ரிகள்ல நம்ம மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கணும்னு சொன்னா இவங்களோட பிராண்ட் கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல. இவங்க என்னென்ன கண்ட்ரில வந்து இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரேசில், யூரோப், கென்யா, மலேசியா, மொராக்கோ, நேபாள், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், ஸ்ரீலங்கா, யுனைடெட் கிங்டம், யுஎஸ்ஏ இந்த மாதிரி பல கண்ட்ரிகள்ல அவங்களோட பிரான்ச் இருக்கு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டைம்
டைம்ல இந்த கம்பெனி ஒரு மல்டிபிளேயராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு இந்த மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.